ஹாய் ஹலோ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டே ரொட்டீன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நேரமாக எந்திரிக்கிறதுனால எல்லாத்துக்குமே டஃப்பான டாஸ்க்கு தாங்க. அப்படி மார்னிங் நேரமாக எந்திரிச்சு அடித்து பிடிச்சி கிளம்பி போகிறதுக்குள்ளே அப்பப்பா ஒரு வழி ஆயிடுவோம். அந்த டென்ஷனோ பதட்டமோ இல்லாமல் நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக அந்த டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 5:30 to 6 o'clock எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் நேரமாக எந்திரிக்கிறது தான் அவனுக்கு டஃப்பான டாஸ்க்குன்னு சொல்லியாச்சு. நீங்கள் நேரமாக எந்திரிக்க சொல்கிறீங்க, அது எப்படிங்க அப்படிங்கிறீங்க. எந்திரிச்சு தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எழுந்த உடனே எல்லாருமே பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் என்னென்னா மொபைல் ஃபோனை தேடுறது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தேடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுமே தொடாதீங்க. நம்ம எந்திரிச்சதுமே இன்றைக்கி யார் மெசேஜ் பண்ணியிருப்பா, இன்ஸ்டாகிராமில் யார் பண்ணியிருப்பா, வாட்ஸ்அப்பில் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஏன்னா மார்னிங் எந்திரிச்சதுமே நம்மளுடைய மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ நம்ம சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த டேவை நம்ம ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கொண்டு போகலாம். எல்லாருமே மார்னிங் எழுந்திருக்கணும்னா ஃபஸ்ட்டு அலாரம் வைக்கிறதே மொபைலில் தான். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு கிளாக்கு இல்லைன்னா டைமர் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அலாரம் அடிக்கிறப்ப எழுந்து உங்கள் டே டு டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மார்னிங் எழுந்ததுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 5 minutes கழித்து நீங்கள் தண்ணி குடிங்க. தண்ணினா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெதுப்பாக வார்ம் வாட்டர் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிக்கணும். ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு காஃபி குடிக்கலைன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது, டீ குடிக்கலைன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிறீங்க இல்லைங்களா, ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிக்கிறீங்களா, வார்ம் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes ஆஃப்டர் நீங்கள் டீ இல்லைன்னா காஃபி குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். ஆனால் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பல்சரி தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காஃபி குடிக்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக குடிங்க. ஏன்னா சன்லைட் பட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு, விட்டமின் டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க மார்னிங். அதுக்கு அவசரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சைக்கிளிங், ஜாக்கிங் இது மாதிரிலாம் நிறைய ரன்னிங் எல்லாம் போவாங்க. அப்படி அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் என்னாலலாம் அப்படி செய்ய முடியாது, மார்னிங் எந்திரிச்சாலே ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு எனக்கு கம்ப்ளீட்டாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம், அதாவது மார்னிங் எனக்கு சரியாக போயிடுது டைம் அப்படிங்கிறவங்களாம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாவது நம்மளுடைய டேவை ஃப்ரெஷ் ஆக்கிக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு நான் அந்த வேலை செய்யணும், அவங்கள கிளப்பி விடணும், இவங்கள கிளப்பி விடணும்னா சொல்கிறத விட்டுட்டு ஒரு 1/2 hour முன்னாடி, ஒரு அரை மணி நேரம் முன்னாடியிலேருந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 20 minutes நீங்கள் வீட்டிலே நீங்கள் ஈஸியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். எளிமையான யோகாசனங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டே கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்படிலாம் தாராளமாக பண்ணலாம் எல்லாருமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சால் மட்டும் போதாதுங்க. நான் அரை மணி நேரம் செஞ்சேன், 1 மணி நேரம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. கண்டிப்பாக நம்மளுடைய உடம்புலேருந்து வியர்வை வரணும். வியர்வை வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்னா நம்ம 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணுங்க. கம்பல்சரி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சுட்டு தான் கம்பல்சரி சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு 15 to 20 minutes தான் கழித்து தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். அப்படி குடித்தாதான் ரொம்ப நல்லதுங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 3 to 4 liters தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக 4 liters தண்ணி குடிச்சே தான் ஆகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒர்க் டென்ஷனில் தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் குடிக்காமல் இருந்துடாதீங்க. அட்லீஸ்ட் அலாரம் வச்சாவது நீங்கள் குடிங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க.
ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக அலாரம் வச்சு குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அலாரம் வச்சு சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க. இந்த டைமுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், இந்த டைம் ஆனால் நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன், இந்த டைம் ஆனால் நான் நட்ஸ் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு டைம் ஃபாலோ பண்ணி அலாரம் வச்சு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் கம்பல்சரி 3 to 4 லிட்டர் தண்ணி குடிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட கேப்பில் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றீங்க இல்லைங்களா, நீங்கள் டெய்லியும் ஒரு கீரை சேர்த்திக்கோங்க. ஏதாவது ஒரு கீரை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்திக்கோங்க. கீரை, பருப்பு வகைகள், ஈவினிங் டைம்லாம் நீங்கள் பருப்பு வகைகள் சேர்த்திக்கலாம். பருப்பு வகைகள்னால் சுண்டல், இந்த பாசிப்பருப்பு, பச்சை பயிரெலாம் வேக வச்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முட்டை கம்பல்சரி சேர்த்திக்கலாம். அதில் ப்ரோட்டீன் நிறையாவே இருக்குது. இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் கம்பல்சரி டெய்லி ஒரு எக் சாப்பிட்டு வந்தாலே இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிடணும். லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. லைட்டான ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 கிளாஸ் மில்க் குடிங்க. கம்பல்சரி. இருக்கிறவங்க குடிப்பாங்க, இல்லாதவங்க குடிக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கிறவங்க கம்பல்சரி 1 கப் மில்க் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடுவீங்க. நம்ம தூங்கிடுவோம், அப்போ பசிக்காது அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு பசிக்காது இருந்தாலும் நம்ம நைட் டைமில் வாட்டரில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும், தண்ணி குடிக்கணும். நைட்லேயும் 1 லிட்டர் தண்ணியாவது கம்பல்சரி குடிக்கணும். வாட்டர் கேனில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது. உங்கள் டெய்லி ரொட்டீனை இப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.